பழனிசாமிக்கு எதிராக தயாநிதி மாறன் தாக்கல் செய்த அவதூறு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவு. மக்களவைத் தேர்தல் பரப்புரையின் போது தயாநிதி மாறன் குறித்து எடப்பாடி பழனிசாமி அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. இஸ்ரோ முன்னாள் தலைவர் கஸ்தூரி ரங்கன் பெங்களூருவில் வயது மூப்பு காரணமாக காலமானார். இஸ்ரோ தலைவராக பதவி வகித்த இவர் பத்ம விபூஷன் விருது பெற்றுள்ளார். விடுபட்டவர்களுக்கு விரைவில் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. ஜூன் மாதத்தில் 4ஆம் கட்டமாக மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மேலும் 1000 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறது சாம்சங் நிறுவனம். சட்டப்பேரவையில் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தகவல். ஆளுநர் தலைமையிலான மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணித்திருப்பதற்கு திருமாவளவன் வரவேற்பு. ஆர்.என். ரவியின் செயல்பாடுகள் ஆளுநர் பொறுப்புக்கு அழகல்ல என்றும் விமர்சனம். திருச்சி விமான நிலையத்தில் 9 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா போதைப்பொருள் பறிமுதல். பாங்காங்கில் இருந்து இலங்கை வழியாக கடத்தி வந்தவரை பிடித்து அதிகாரிகள் விசாரணை. கோவை ஆணைக்கட்டி அருகே மாதேஸ்வரன் மலைக்கோவிலில் நடிகர் ரஜினிகாந்த் சுவாமி தரிசனம். ஜெயிலர் 2 படப்பிடிப்புக்காக சென்றபோது வழிபாடு. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பு. சீரிப்பாயும் காளைகளை வீரத்துடன் அடக்கிய காளையர்கள். வருமானத்திற்கு அதிகமாக 3 கோடி ரூபாய் சொத்து சேர்த்த வழக்கில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவு ரத்து. குற்றச்சாட்டுகளை பதிவு செய்த விசாரணையை 6 மாதங்களில் முடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. மயோனைஸ் சாப்பிடும் குழந்தைகளுக்கு பாதிப்பு இருப்பது தெரியவந்ததால் ஓராண்டு தடை. அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். உதகையில் ஆளுநர் ஆர்.என். ரவி நடத்தும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பங்கேற்பு. பெரும் சர்ச்சைகளுக்கு இடையே தொடங்கியுள்ளது ஆளுநரின் துணைவேந்தர்கள் மாநாடு. உதகையில் ஆளுநர் நடத்தும் துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு தந்தை பெரியார் இயக்கம் சார்பில் எதிர்ப்பு. சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக கைது செய்த காவல்துறையினர். +1 பொதுத் தேர்வில் கணினி அறிவியல் பாடத்தில் 24வது கேள்விக்கு பதில் எழுதியிருந்தாலே 2 மதிப்பெண்கள். கேள்வி தவறாக கேட்கப்பட்டதால் என்ன பதிலை எழுதியிருந்தாலும் 2 மதிப்பெண் வழங்க தேர்வுத்துறை உத்தரவு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு உயர்கல்வித்துறை சார்பில் மே 3ஆம் தேதி பாராட்டு விழா நடைபெறும் என அமைச்சர் கோவி செழியன் அறிவிப்பு. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை மீட்டெடுத்து மாநில சுயாட்சியை உறுதிப்படுத்திய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து உரை. இந்தியா பாகிஸ்தான் அரசு மீது விதித்துள்ள தடைகள் இரு நாடுகளுக்கு இடையே போராக மாறிவிடக் கூடாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கருத்து. பயங்கரவாதத்திற்கு அந்த நாடு துணை போகுமேயானால் அதை உலக அரங்கில் அம்பலப்படுத்த வேண்டியதும் உலக அரங்கில் அந்த நாட்டை அந்நியப்படுத்த வேண்டியதும் நம்முடைய பொறுப்பு. அந்த வகையில் இந்திய ஒன்றிய அரசு அணுகும் என்று நான் நம்புகிறேன். யுத்தத்திற்கு இடம் உருவாகாது என்றும் கருதுகிறேன். வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வருகின்ற மே 31ஆம் தேதி திருச்சியில் மாபெரும் கண்டன பேரணி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிப்பு. வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து
ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தலைநகரங்களில், மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம். வருகிற மே 31ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் மாபெரும் கண்டன பேரணியை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். விருத்தாசலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ வழக்கில் பணம் பெற்றதாக குற்றச்சாட்டு. விருத்தாசலம் அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் 2 பேர் தற்காலிக பணியிடை நீக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.